ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறது, ஒரே ராத்திரியில் அம்பானி ஆகிறது. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாத்தையும், கதைகள் எல்லாத்தையும் நம்ம இயக்குனர் விக்ரமன் படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரே ராத்திரியில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆனால் அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது கேள்விப்படுறதுக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா? உண்மையாகவே அப்படி ஒரு நைட்டில் வந்து ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிருக்காருங்க. அவர் அப்படி ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லை, தனக்கு கிடைச்ச அந்த புகழ் வெளிச்சத்தை சிறப்பாக அதை வச்சு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஹைஃபையான லைஃப் ஸ்டைலை இப்போ ரன் பண்ணுறாரு. அப்படி அவர் எப்படி அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனார், அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். வணக்கம் நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். நான் சொன்ன அந்த ஒரே ராத்திரியில் ஃபேமஸ் ஆனார்னு சொன்னேன் இல்லையா, அந்த நபர் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அவர் பேர் சுனில் பாட்டீல். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பகுதியை சேர்ந்த அந்த நபர் ஒரு சாதாரண தொழிலாளி. அந்த நாக்பூரில் விசிஏ ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த நடைபாதையில் ஒரு டீ கடை வச்சுருக்காரு. இதில் பியூட்டி என்னென்னா, தான் செய்கிற தொழிலை அவர் ரொம்ப அனுபவித்து ரொம்ப அதை உள்ளார்ந்து அந்த தொழிலை செய்கிறாரு. அவர் அந்த தன்னுடைய அந்த டீ கடையில் அவர் டீ போடுற அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டைல் தான் அவருடைய தனித்துவம். அவருடைய அந்த தனித்துவம் ப்ளஸ் அவர் போடுற அந்த ட்ரெஸ் கோடு, இன்னொன்று அவர் உடம்புல அணிகிற அந்த நகைகள், அதாவது நடமாடும் நகைக்கூடன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் போடுற அந்த நகைகள், இந்த மாதிரி இவருடைய டீ போடுற ஸ்டைலு, இவருடைய நகை, இவருடைய உடை பாவனை, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. இவர் இந்த நபர் சுனில் பாட்டீல் இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டும் வச்சுருக்காரு. அந்த அக்கௌண்ட்டில் இவருடைய இந்த சேட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணுறாரு. அதை பார்க்குற அந்த கும்பல் நிறைய லைக்ஸ் போடுறாங்க. அப்படி இந்த மாதிரி இவருடைய சேட்டைகளை ஒரு விஐபியினுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த விஐபி இவருடைய டீ கடைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒன் சாயா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு டீ சாப்பிட்டு போனார். அவர் கேட்ட அந்த ஒத்த வார்த்தை தான், அதாவது ஒன் சாயா ப்ளீஸ்ன்னு கேட்டார் இல்லையா, அந்த ஒத்த வார்த்தை தான் அந்த சுனில் பாட்டீலை ஒரு உலக நாயகனாக, உலக ஃபேமஸாக அவரை மாற்றுனுச்சு. டோலி சாய்வாலா அப்படின்ற பட்ட பேர் கொண்ட இந்த சுனில் பாட்டீலினுடைய கடைக்கு ஒன் சாயா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு அந்த டீ சாப்பிட்ட விவிஐபி யாருன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய இணை நிறுவனர் பில்கேட்ஸ் தான் அந்த விஐபி. இவர் பில்கேட்ஸ் இந்த ஆண்டு துவக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்தார். அவர் நிகழ்ச்சி எல்லாத்தையும் ஒடிசா போனார், வேறு அகமதாபாத் போனார், எல்லா ஊருக்கும் போய்ட்டு அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கடைசியாக நாக்பூர் வந்தார். நாக்பூர் வந்தப்போ இந்த டோலி சாய்வாலனுடைய, அதாவது சுனில் பாட்டீலினுடைய அந்த டீ கடையில் போயிட்டு டீ சாப்பிட்ணுன்ற தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உடனே அதுக்கான ஏற்பாடுகளை அவரோட அசிஸ்டன்ட் செஞ்சாங்க. அதன்படி அவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸு டோலி சாய்வாலனுடைய கடைக்கு போயிட்டு டீ கேட்குறாரு, ஒன் சாயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சுனில் பாட்டீல் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் டை கட்டிகிட்டு இருக்காரு, கோட் போட்டிருக்காரு, யாரோ வெளிநாட்டுக்காரர் டீ கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவனுடைய வேலையை இயல்பாக பண்ணிட்டு ஒரு டீ போட்டு கொடுக்குறான். டீ சாப்பிட்டு பில்கேட்ஸ் போயிடுறாரு. போயிட்டு அன்றைக்கி நைட்டு அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த டீ சாப்பிட்ட அந்த விஷயத்தை ஒரு போஸ்ட் போடுறாரு. அதாவது அவருடைய அசிஸ்டன்ட் இதை இவர் டீ சாப்பிட்டு தான் வீடியோவை ஷூட் பண்ணாங்க. அந்த வீடியோவை இவர் அப்லோட் பண்ணி அது கீழே பில்கேட்ஸ்னு ஒரு கமெண்ட் போட்டார் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில். என்ன கமெண்ட் பண்ணால், இன் இந்தியா யூ கேன் ஃபைண்ட் இன்னோவேஷன் எவ்ரிவேர் யூ டர்ன், ஈவன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் எ சிங்கிள் கப் ஆஃப் டீ அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார். இதை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்த உடனே யாரா அவன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு பில்கேட்ஸ் கூட ஒருத்தர் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யார் அவனோட பின்னணி எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவனை தேட ஆரம்பித்தாங்க. தேட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வியூஸ் அந்த பேஜ் மொத்தத்துக்கு பயங்கர ஃபேமஸாக வரான். அடுத்த நாள் காலையில் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இயல்பாக, அதாவது டோலி சாய்வாலா சுனில் பாட்டீல் இயல்பாக அவன் பாட்டுக்கு அடுத்த நாள் கடை போடுறதுக்காக கிளம்புறாரு. கிளம்பும் போது ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வருது. நிறைய பேர் வீட்டுக்கே நேரடியாக தேடிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு விஐபி பில்கேட்ஸுக்கு நம்ம டீ போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் தெரிய வருது. அவனை பொறுத்த வரைக்கும் சுனில் பாட்டீல் பற்றி இயல்பாக அந்த வேலையை செஞ்சான். ஆனால் இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறம், இந்த ஒரு பில்கேட்ஸ் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவர் சோஷியல் மீடியாவில் டோலி சாய்வாலாவை தேட ஆரம்பித்து அவருடைய டோலி சாய்வாலனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்றைக்கி அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய ஃபாலோவர்ஸினுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 4.2 மில்லியன்.
4.2 மில்லியன் பேர் வந்து இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்குறான். இப்போ இதை வச்சு வந்து மிகப்பெரிய காசு போக்குவரத்து மட்டும் இல்லாமல் இது அடுத்தடுத்த லெவலில் வந்து இந்த ஃபேமை வந்து இந்த புகழ் வெளிச்சத்தை வந்து அது எப்படி வந்து தனக்காக சாதகமாக அதை பயன்படுத்துகிறான் அப்படின்றத பார்ப்போம். டோலி சாய்வாலா இப்போ ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு ஃபேமஸான ஆளாக மாறிட்டதுனால அவர் வந்து நிறைய பேர் வந்து அவரை இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய கடை திறப்பு விழா, காதணி விழா, இல்லை வீட்டில் இருக்க முக்கியமான ஃபங்க்ஷன்ஸு, இல்லை கவர்மெண்ட்டினுடைய எவெண்ட்டு, இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து இவர் இவர் வந்து செலிப்ரிட்டின்றதுனால வந்து இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணார், ஆஹா இவ்வளோ ஃபேமஸாக இருக்கும், இவ்வளோ பேர் நம்மளை கூப்பிட்றாங்களா, இது ஏன் சும்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பித்தார். அப்படி சார்ஜ் பண்ண ஆரம்பித்து வந்து கட்டணம் வசூலிக்க ஆரம்பித்த டயத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து, அதாவது ஃபுட் சேனல் ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, ஒரு விளாகரு. அவர் வந்து குவைத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வர சொல்லி, ஒரு நிகழ்ச்சி பங்கேற்கிறதுக்கு வர சொல்லி வந்து இவரை நம்ம டோலி சாய்வாலா அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணப்போ வந்து டோலி சாய்வாலா வந்து ஒரு சார்ஜ் இவ்வளோ தான் சொல்லிட்டு வந்து ஒரு கட்டணத்தை சொன்னார். அந்த கட்டணத்தை கேட்டுட்டு அந்த யூடியூபர் வந்து ஆடி போயிட்டார். குவைத் வர்றதுக்காக அவர் டோலி சாய்வாலா வந்து சார்ஜ் பண்ண கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 5 lakhs. இந்த சார்ஜை பற்றி வந்து அவர் டிஸ்கஸ் பண்ண அந்த தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த விளாகர் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி டோலி சாய்வாலா வந்து குவைத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கேற்கிறதுக்காக வந்து இன்வைட் பண்ணேன். அப்போ அதை இன்வைட் பண்ணுறதுக்காக நான் வந்து அப்ரோச் பண்ணும்போது அவர்கிட்ட நேரடியாக பேச முடியல, அவருடைய மேனேஜர்கிட்ட தான் பேச சொல்லி வந்து கைட் பண்ணாங்க. அவருடைய மேனேஜர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, கட்டணம் வந்து 5 lakhs அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, அங்கே குவைத்து வந்தால் தங்கறதுக்கு வந்து 4 star இல்லைன்னா 5 star ஹோட்டலில் வந்து ரூம் போடணும். அது மட்டும் இல்லை, அவர் டோலி சாய்வாலா கூட அவரோட மேனேஜர் வருவார், 2 பேர்த்துக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ரூம் போடணும். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாக்கா அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த விளாகர் சொல்லியிருக்காரு. இந்த விளாகர் வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை போஸ்ட் பண்ண இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த டோலி சாய்வாலா கட்டணம் கேட்டதை பற்றி போட்டார் இல்லையா, இந்த வீடியோ எவ்வளோ தெரியுமா வியூஸ் போயிருக்கு? 18.7 மில்லியன், அதாவது வந்து 1,87,00,000 வியூஸ் போயிருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ சமீபமாக இன்னொரு இன்சிடெண்ட்டு, இந்த டோலி சாய்வாலா வந்து இப்போ வந்து மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை எலெக்ஷன் வந்து பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. வர 20ஆம் தேதி வந்து வாக்குப்பதிவு ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிரம் நடக்குது. ஏற்கனவே ஒரு கட்டணம் வந்து ஜார்க்கண்ட் முடிஞ்சிச்சு, 2வது கட்டமும் ப்ளஸ் வந்து மகாராஷ்டிரத்துக்கு ஒரே கட்டமும் எலெக்ஷன் 20ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்காக இப்போ பிரச்சாரம் வந்து அனல் பறக்குது, பீக்கில் இருக்குது. இந்த டயத்தில் இவர் தான் ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் டோலி சாய்வாலா நாக்பூர்காரர் தானே, மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இவர் வந்து ஏற்கனவே பில்கேட்ஸுக்கு டீ போட்டு கொடுக்கும்போது வந்து அவரை வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு தனியார் சேனல் வந்து டோலி சாய்வாலாட்ட பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அடுத்ததான் நான் வந்து பிரதமர் மோடிக்கு நான் வந்து டீ போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினார். இதை கரெக்டாக பிஜேபி கேட்ச் பண்ணி இப்போ இந்த எலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நாக்பூரில் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் இவர் அழகாக வந்து இவர் நம்ம டோலி சாய்வாலா தூக்கி போயிட்டு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்ற பிரச்சாரகர் அப்படின்னு சொல்லிட்டு களமிறக்கியிருக்காங்க. இப்போ சமீபம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஆக அவருடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்போ வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து வரக்கூடிய அந்த வியூஸ்க்கு வந்து அவர் வரக்கூடிய அமௌண்ட்டு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எவெண்ட்டில் போய் கலந்துக்கிறதுக்கு அவர் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த கட்டணம், ப்ளஸ் அவருடைய அந்த பழைய தொழிலை கைவிடலை, அந்த டீ கடையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாரு. அதில் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து இன்கம் வர்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இந்த கட்டணம், இது எல்லாமே சேர்த்து அவருடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி வந்து மாறி இருக்குது. இப்போது இதை வந்து இந்த சார்ஜ்க்கு 5 லட்ச ரூபா கட்டணம் சார்ஜ் பண்ணார் இல்லையா குவைத் வர்றதுக்கு, இதை பற்றி வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவருடைய ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஒரு தரப்பு வந்து இப்போது டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாதாரண டீ கடை வச்சுருந்தாரு, வந்து இப்போ போய்ட்டு ஃபேமஸ் ஆகிட்டதுனால இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்படிலாம் இவ்வளோ சார்ஜ்லாம் பண்ணலாமா, பழசம் மறந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இவர் இவ்வளோ கட்டணம் கேட்டாருன்ற வந்து வீடியோவை வந்து போட்டு அதன் மூலிமா வந்து 1.87 மில்லியன், அதாவது 1,87,00,000 வியூஸ் வந்து ஒருத்தர் பார்த்துருக்காருல்ல பிளாகரு, அவருக்கு அந்த யூடியூப்காரங்க அந்த காசு கொடுக்குறாங்கள, அதை அவர் வந்து சம்பாதிக்கிறார்ல. அப்போ இவ்வளோ அவர் சம்பாதிக்கும் போது அதுக்கான வேல்யூ இருக்குல்ல, அதுக்கான டிமாண்ட் இருக்குல்ல டோலி சாய்வாலாக்கு. அப்போ அந்த டிமாண்ட் இருக்கும், அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பேர் பண்ணி தானே ஆகணும். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? காற்றுள்ள போது தானே தூற்றிக்க முடியும். அவரு பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு இன்னொரு தரப்பு. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆஸ் அ வியூவர்
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டோலி சேவலனுடைய அந்த ஸ்டாண்டு கரெக்டாக தப்பா? என்ன பண்ணியிருக்கணும், என்ன அவர் பண்ணிடுறது சரியா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.